பிக் பாஸ் சீசன் 7 இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸை விட இப்போ இருக்கிற சீசன் ரொம்பவே பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. அதிலிருந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான் ஐஷு. ஐஷு ஸ்டார்டிங்கில் நல்லாவே கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்ட்டாகவும் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர வீக்கில் அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் தான் நிறையவே பரவிட்டு வந்துட்டு இருந்துச்சு. நிக்சன் கூட அவங்க க்ளோஸ் ஆக ஆக வெளியே அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதனால் அவங்க கேம் ரொம்பவே பாதிப்படைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஐஷு மேனிப்புலேட் ஆகியும் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால நிறையவே ஹேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பரவி இருந்துச்சு. கொஞ்சம் வீக்ஸ் முன்னாடி ஐஷு வந்து எலிமினேட் ஆகியிருந்தாங்க. அவங்க எலிமினேட் ஆகி 1 வீக்காக எந்த அப்டேட்ஸுமே அவங்க சோஷியல் மீடியாவில் கொடுக்கவே இல்லை. 1 வீக் அப்புறம் அவங்க ஒரு நோட் மெசேஜ் மட்டும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எந்த இன்டர்வியூஸும் பார்ட்டிசிபேட் பண்ணல அண்ட் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் எதுவுமே அவங்க ஷேரும் பண்ணலை. இன்றைக்கி அவங்க ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க அவங்க இன்ஸ்டாகிராமில். அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபிங்கர் கிராஸ் அப்படின்ற எமோஜி மாதிரி அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு யாருக்குமே சரியாக தெரியல. மேபி அவங்களோட வெறும் கம்பேக் அப்படி இருக்கலாம், வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு குட் நியூஸோடு அவங்க வந்து அந்த ஃபிங்கர் கிராஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஐஷுவோட ஸ்ட்ராங் கம்பேக்கை நிறைய பேரும் எதிர்பார்த்து வந்துட்டுருக்காங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்கள் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.